போட்டாங்க யோசேப்ப, ஆனாலும் விடலையே, தேவனை விடலையே, தேவனை மட்டும் பிடிச்சுக்கிட்டாரு. ஆனாலும் விடலையே, தேவனை விடலையே, தேவனை மட்டும் பிடிச்சுக்கிட்டாரு. பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால மாறினார் யோசேப்பு அதிபதியாக. இவரு யாருன்னு உனக்கு தெரியுமா? இவரு யோசேப்பு நல்லா தெரியுமே. குழியில போட்டாங்க யோசேப்ப, ஜெயிலில போட்டாங்க யோசேப்ப, ஆனாலும் விடலையே, தேவனை விடலையே, தேவனை மட்டும் பிடிச்சுக்கிட்டாரு. ஆனாலும் விடலையே, தேவனை விடலையே, தேவனை மட்டும் பிடிச்சுக்கிட்டாரு. தேவனை மட்டும் பிடிச்சதுனால மாறினார் தேசத்தின் ஆசீர்வாதமாய். தேவனை மட்டும் பிடிச்சதுனால மாறின தேசத்தின் ஆசீர்வாதமாய். இவரு யாருன்னு உனக்கு தெரியுமா? இவரு யோசேப்பு நல்லா தெரியுமே. குழியில போட்டாங்க யோசேப்ப, ஜெயிலில போட்டாங்க யோசேப்ப, ஆனாலும் விடலையே, தேவனை விடலையே, தேவனை மட்டும் பிடிச்சுக்கிட்டாரு. ஆனாலும் விடலையே, தேவனை விடலையே, தேவனை மட்டும் பிடிச்சுக்கிட்டாரு.
யோனா, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ. அதற்கு விரோதமாய் என் வார்த்தையை சொல். அவர்கள் அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. நீ எழுந்து நினிவேக்கு போ. கடவுள் நினிவேக்கு வேற போக சொல்லியிருக்காரு. போகலாமா வேணாவா? ரொம்ப குழப்பமான முடிவாக இருக்கே. அவங்க வேற ரொம்ப மோசமான ஆளுங்க. போனால் நம்ம சொன்னால் கேட்பாங்களா? அங்கே இருக்கிற ராஜா வேறு ரொம்ப மோசமான ஆள். இல்லாத மேலே அங்கே இருக்கிற ஜனங்களும் ரொம்ப மோசமான ஆளுங்க. அதுக்கும் மேலே அவங்க நமக்கு எதிரிங்க வேற. போய் சொன்னால் நம்மளை கேட்காம செய்யாமல் நம்மளையே சாவடிச்சிருவாங்க. வேணாம், நம்ம அங்கே போகவே வேணாம். காட்சி 2. யோனா தர்ஷீஸ் கப்பலில் கடலில் கொந்தளிப்பு. யோனாவாக அகஸ்டின், கப்பல் தலைவனாக ஜெயிலஸ், கப்பல் பயணிகளாக ஜெரமியா, ஹேனாத், பென்டன், கபிலன், பெனி. ஐயோ, என்ன இன்னைக்கு கடல் இப்படி கொந்தளிக்குது? யாரால இப்படி கொந்தளிக்குதுன்னு தெரியலையே. வேற எனக்கு ஒரு சீட்டை போட்டு பார்த்துருவோம். என்னப்பா தப்பு பண்ண? கடல் இப்படி கொந்தளிக்குது. இப்போ உன்னையில நாங்க எல்லாருமே சாக போறோம். பயப்படாதீங்க. அப்படியே என்னை தூக்கி கடலுக்குள்ளே போட்டிங்கன்னா கடல் கொந்தளிப்பு அமைதலாயிரும். நீங்கள் பொழைச்சிக்கலாம். இந்த மனுஷனோட ரத்த பலிய பாவத்தை எங்க மேல போட்டாதீங்க சாமி. காட்சி 3. மீனின் வயிற்றில் யோனா 3 நாள். யோனாவாக அகஸ்டின். காட்சி 4. நினிவேயில் யோனா. யோனாவாக அகஸ்டின், ராஜாவாக ஆல்வின், நினிவேயின் குடிமகனாக ரேமன், நினிவேயின் மக்களாக யூத்கர்ஸ். யோனா, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ. அதற்கு விரோதமாய் என் வார்த்தையை சொல். எழுந்து நினிவேக்கு போ. நினிவேயின் ஜனங்களே, நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். கர்த்தர் இன்னும் 40 நாளில் உங்கள் பாவங்களுக்காக இந்த நினிவேவை அழிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்ல சொல்லி என்னை அனுப்புனார். இன்னும் 40 நாளில் நீங்கள் இந்த ஊர் எல்லாமே அழிஞ்சு போயிடுவீங்க. ராஜா ராஜா, இன்னும் 40 நாள்ல இந்த ஊர் அழிய போகுதுன்னு ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருக்காரு. காட்சி 5. நினிவே உபவாசமும் காக்கப்படுதலும். ராஜாவாக ஆல்வின், நினிவேயின் மக்களாக யூத்கர்ஸ். நினிவே முழுவதும் மனுஷங்க, மிருகங்க, ஆடு, மாடு எல்லாம் ஒன்று விடாமல் சாப்பிடாம ரட்டுடுத்தி தேவன்கிட்ட வேண்டுவோம். ஒருவேளை அவர் மனசு இறங்கினாலும் இறங்குவார்.
அவர் சொன்ன மாதிரி தேவன் நம்ம அழிக்காமல் நம்ம மேல் மன இறங்கிட்டார். அதனால் தேவனை எல்லாரும் துதிப்போம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத நினிவேயின் மக்களுக்காக பரிதபியாமல் இருப்பேனோ? தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்தவரை